ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறேன். இந்த கால வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஆண்டவர் ஈவாய் தந்தார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு தோற்றுகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான போதகர் அண்ணன், போதகர் அம்மா எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெபம் எனக்கு மிக மிக தேவை. ஏனென்றால் பெண்கள் தான் திருச்சபைக்கு முதுகெலும்பு. ஏனென்றால் பெண்கள் ஜெபிக்கிறதுனால்தான் சபை வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், என் தாயாருடைய ஜெபம். அவளுடைய ஜெபம்தான் என்னை மாற்றியது, என்னை ஊழியத்திலே ஊக்குவித்தது, இன்று வரையிலும் அந்த ஊழியத்திலே நிற்க பலம் கொடுத்தது என் தாயினுடைய ஜெபம். ஆகவே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள். வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை சத்திய வசனத்தை மூலமாய் சொல்ல ஆண்டவர் பலம் தந்து வருகிறார். தமிழ் டிவியிலே திங்கட்கிழமை காலையில் வரும். அங்கே சத்திய டிவியிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலே 5:30 மணிக்கு வரும். ஆகவே நீங்கள் கேட்க பார்க்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். உங்கள் பிரார்த்தனை எனக்கு தேவை. நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய திருமறை செய்தியை திருமறையின் வெளிச்சத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கேட்கிறவர்கள் உம்முடைய ஜனங்கள், சொல்லுகிறவன் உம்முடைய அடியான். சொல்லப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள். நீரே தூய ஆவினால் எங்களை ஆட்கொள்ளும். நல்ல தீர்மானம் செய்ய பலந்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீதிமொழியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1. ஒருவர் வாசியுங்கள். நீதிமொழி 14:1. உங்களுக்கு தெரிந்த வசனம். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். சாலமோன் ஞானி அருமையாய் எழுதின ஒரு ஞான வாக்கியம் இதுதான். ஆகவே ஒரு பெண் நினைத்தால் வீட்டை கட்டவும் முடியும், இடிக்கவும் முடியும். ஆகவே எல்லா பெண்களும் அவர்கள் இடிக்கிறார்கள் என்று சொல்ல மாட்டேன். சில வரம்பற்ற பெண்கள் தான் இடிப்பார்கள். அவர்கள் தான் வீட்டை இடிக்கிற நிலைகள் உண்டு. ஆகவே புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத பெண்மணி தன் கைகளினாலே வீட்டை என்ன செய்கிறார்? இடிக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவரும் மலை பிரசங்கத்திலே புத்தி உள்ளவன் யார், புத்தி இல்லாதவன் யார், அநேக காரியங்களை அவர் பேசி இருக்கிறார். இன்னைக்கு காலையிலே இந்த திருமறை செய்தியை நான் ஆண்டவருக்குள்ளாக ஆயத்தம் பண்ணினேன். ஆண்டவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து ஆயத்தம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே 4 பெண்களை நான் சொல்ல போகிறேன். 4 பெண்கள், உங்களுக்கு தெரிந்த பெண்கள், ஆனால் வித்தியாசமான ஒரு கோணத்திலே அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். முதல் பெண்ணின் பேர் மரியாள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 37 38 வரை நாம் வாசிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 37 39 வரை இங்கே மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மரியாள் புதிய ஏற்பாட்டிலே மரியாளுகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆண்டவரின் தாயாகிய மரியாள், மகதலேன மரியாள், மார்த்தாள் மரியாள் என்று அநேக மரியாள்கள் சொல்லப்படுகிறது. ஒரு வேத பண்டிதர் சொல்லும் பொழுது ஏறக்குறைய 5 7 மரியாள்கள் இருக்கலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கு நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிற மரியாள் நம்முடைய ஆண்டவரின் தாயாகிய என்னது மரியாள். மரியாளை சில திருச்சபையார் தெய்வத்துக்கு மேலாக கனம் பண்ணுகிறது உண்டு, அவர்களை ஆராதிப்பது உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை மரியாளை அவள் பாக்கியவதி, கிருபை பெற்றவள், அவள் கனம் பெற்ற ஒரு பெண்மணி. அதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் அதே சமயத்திலே தெய்வஸ்தானத்திற்கு அவளை நாம் கொண்டு போகவே கூடாது. அது திருமுறைக்கு ஏற்புடையதல்ல. மரியாள், மரியாளின் கீதம், அன்னாளின் கீதம், இந்த ரெண்டுமே நம்முடைய பழைய ஜோதிஷத்திலே முக்கியமான ஒரு பாடல். பழைய ஏற்பாட்டிலே அன்னாளின் பாடல் மிகவும் அர்த்தம் உள்ளது. புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் மரியாள். இந்த 2 பாடலை
முற்பிதாக்கள் நம்முடைய தேவ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மரியாளிடத்திலிருந்து நாம் 3 குறிப்புகளை கற்றுக்கொள்கிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரம் விடுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை நாம் புரட்டி வைத்துக் கொள்வோம். அதிலே 38 ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். பாருங்கள், இங்கே திருமறை அழகாக சொல்கிறது. மரியாளிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன? அவள் பரிபூரணமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தவள். அவள் வாழ்க்கையிலே சரண்டர், சப்மிஷன் என்று சொல்லலாம். அவள் ஆண்டவருக்கு என்று பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தவள். மரியாள் யார்? அவள் யோசேப்புக்கு திருமணத்தில் நியமிக்கப்பட்டவள், நிச்சயம் பண்ணப்பட்டவள். யூத பாரம்பரியத்திலே நிச்சயம் என்பது ஏறக்குறைய 1 ஆண்டுக்கு முன்பாக நடக்கிறது. இன்னைக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே, தமிழ் கிறிஸ்தவத்திலே காலையிலே நிச்சயம், மாலையிலே என்னது திருமணம். அல்லாவிட்டால் மாலையிலே நிச்சயம், காலையில். ஏனென்றால் 24 மணி நேரத்துக்குள்ளே மாறிவிடுவார்களோ என்று பயம். ஆனால் பழைய நாட்களில் அப்படி அல்ல, 1 ஆண்டு காலம். ஆகவே இந்த நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண், ஒரு கன்னி பெண், ஒரு கன்னிகை. ஆனால் தேவதூதன் அவள் தேவனிடத்திலிருந்து அனுப்பப்படுகிறாள். அவளுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, உண்மையிலே உன்னதமானவரின் பலன் நிலையிடம் உன்னுடைய நீ கற்பவதியாவாய், அதிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லப்பட்ட போது அவள் கலங்குகிறாள். ஏனென்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு திருமணத்துக்கு முன்பாக ஒரு கன்னி பெண் கற்பவதியானால் குடும்பம், சமுதாயம், சபை அவர்களை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கும் என்று நம்ம நன்றாகவே தெரியும். நிந்தை, அவமானங்கள். ஆனால் இவள் கலங்கி விட்டு சொல்லுகிறாள். லூக்கா 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அவள் சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறாய் என்று சொன்னால், நான் புருஷனை அறியேனே என்றாள். 34 பாருங்கள். இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேனே. உடனே ஆண்டவருடைய தூதன் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று. இதே வார்த்தை சாராளுக்கு வருகிறது. அங்கே வயதான ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி குழந்தை உண்டாகிறார். இங்கே பாருங்கள், திருமணமாகாமல் புருஷனோடு உறவு கொள்ளாத ஒரு பெண்மணி குழந்தை உண்டாகிறார். ரெண்டுமே இம்பாசிபிள் திங்ஸ், அதாவது நம்மால் முடியாதது, ஆனால் தேவனால் முடியும். உடனே அவள் அடுத்த வார்த்தையை லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 38 இதோ நான் ஆண்டவருக்கு 3 வார்த்தை நான் பயன்படுத்துகிறேன். முதல் வார்த்தை எஜமானி. எஜமானி எதையும் செய்யலாம், எங்கேயும் போகலாம், எதையும் பேசலாம், அவளுக்கு சர்வ உரிமை உண்டு. நம்ம சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எஜமானியா இருக்கவே விருப்பம். ஆனா இன்னொரு வார்த்தை என்ன? வேலைக்காரி அல்லது கூலிக்காரி. நம்முடைய வீட்டிலே வேலை செய்கிற பெண்மணிகள் உண்டு, சகோதரிகள் உண்டு. குறித்த மணி நேரத்துக்கு வருவார்கள், குறித்த மணி நேரத்துக்கு போய்விடுவார்கள். அவர்கள் அதற்குரிய தகுதிக்குரிய சம்பளம் கிடைக்க வேண்டாம், நின்று விடுவார்கள். இவர்களை அந்த மணி நேரத்துக்கு பிற்பாடு நம்மால் அவர்களிடத்திலே உரிமை பெற முடியாது. அப்படியானால் ஒன்று எஜமானி, இரண்டாவது யார்? வேலைக்காரி. ஆனால் மரியாள் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாள்? நான் எஜமானி என்று சொல்லவில்லை, நான் ஒரு வேலைக்காரி என்று சொல்லவில்லை. அவள் சொல்கிறாள், நான் அடிமை. அடிமை என்றால் என்ன? அடிமை என்றால் ஸ்லேவ். அடிமை என்றால் என்ன? ஒரு நல்ல பதம். அடிமை என்றால் என்ன? அவர்கள் யாரோ ஒருவருக்கு அடிமை. அவர்களுக்கு சுய சித்தம் செய்வதற்கு உரிமை கிடையாது. சுயமாக ஒரு இடத்துக்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. சுயமாய் பேசுவதற்கு ஒன்றுமே உரிமை கிடையாது. செல்வதற்கு உரிமை கிடையாது, பேசுவதற்கு உரிமை கிடையாது, அதே ஒரு காரியத்தை செய்கிறதற்கு உரிமை கிடையாது. அப்படியானால் மரியாள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆண்டவருக்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? என் சுய சித்தம் அல்ல, என் சுய சிந்தனை அல்ல,
நீர் எஜமான், உம்முடைய சித்தம் எதுவோ அப்படியே ஆக கடவுள். மரியாளிடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன? பரிபூரண அர்ப்பணிப்பு. அருமையான சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருக்கு முன்பாக நான் அடிமை என்று சொல்லுகிறீர்களா? என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று நாம் சொல்லுகிறோமா? நாம் அதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அநேக வேளையிலே நாம் அடிமை என்று வாயிலே சொல்லுகிறோம், வாயிலை பாடுகிறோம், நம்முடைய வார்த்தையை எழுதுகிறோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையிலே யாரும் யாருக்கும் அடிமை அல்ல. மனிதர்களுக்கு அடிமை அல்ல, அதே சமயம் கணவனுக்கு அடிமை அல்ல, மாமியார் மாமனாருக்கு அடிமை அல்ல. இப்படி என்று புரட்சி குரலையே நாம் உயர்த்தி விடுகிறோம். ஆனால் இவள் சொல்லுகிறாள், நான் யாருக்கு அடிமை? ஆண்டவர், உலகத்தை படைத்த சர்வ வல்லமை உள்ள அந்த ஆண்டவருக்கு நான் அடிமை. அப்படியானால் இந்த மரியாளிடத்தில் கற்றுக்கொள்கிற முதல் படிப்படை என்ன? பரிபூரணமாய் அர்ப்பணம் செய்தார். நீங்கள் கிறிஸ்தவ திருச்சபையில் இருக்கலாம், கிறிஸ்தவ திருமுழுக்கு பெற்றிருக்கலாம், கிறிஸ்தவ ஊழியத்திற்கு அள்ளி கொடுக்கலாம், கிறிஸ்தவ திருமுறையை நீங்கள் கையிலே சுமக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு உங்களுக்கும் உறவு இல்லை என்றால் அதிலே அர்த்தமே. இன்னைக்கு அநேக சகோதரிகள் பேரளவில் இருக்கிறார்கள் தவிர ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உறவு இல்லாமல் போய்விட்டது. எனக்கு ஒரு தங்கச்சி உண்டு, ஒரே ஒரு தங்கை. அவளை பைபிள் படி என்றால் அவளுக்கு வேப்பங்காயா இருக்கும். நான் அவளை இந்த ஒன்று பைபிள் படிப்பதற்காக திட்டுவேன். நான் பிரசங்கியாராக இருந்தாலும் அவள் பைபிள் படிக்கிறது என்றால் சின்ன சங்கீதத்தை தான் வாழ்க்கை முழுதும் படிப்பாள், அது வேற என்ன. ஆனால் திருமணம் முடித்து கொடுத்தேன், அவ்வளவுதான். அவள் ஒரு நாள் வீட்டுக்கு சென்ற, தங்கை எப்படி இருக்கிறா, என்ன படித்தாய்? அண்ணன் நாளாகவும் வந்து விட்டேன் என்றாள். ஏன் தெரியுமா? அங்க உள்ள பிரச்சனை அவளை எங்க வைத்தது? வேதவாசி. ஏனென்றால் ஆண்டவரை தவிர வேறொரு நம்பிக்கை. அப்ப ஆண்டவர் அவள் வாழ்க்கையை மாற்றினார், அவள் வாழ்க்கையை மர்வமாக்கி ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு அடிமையாய் நீங்கள் மாறினால் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார், இல்லையா? அடிமையாகாத பட்சத்திலே ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்னையா பெற முடியும்? அப்படியானால் மரியாளிடத்தில் கற்றுக்கொண்ட முதல் பாடம் என்ன? பரிபூரணமாய் தன்னை அர்ப்பணம் செய்தாள். ஒன்று. இரண்டாவது, இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் எடுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 19 வாசியுங்கள். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து என்ன செய்தார்? மனசுல எல்லாவற்றையும் வைத்து காத்து கொள்ளுகிற அடக்கும் தன்மை யாருக்கு இருந்தது? இன்னைக்கு ஒரு தங்கச்சியோ அக்காட்டையோ அம்மாட்டையோ இந்த விஷயத்தை உங்ககிட்ட மாத்திரம் சொல்றோம், வேற யார்ட்டையும் சொல்லாதவங்க சொன்னா போதும். ஒளியின் வேகத்தை காட்டிலும் என்ன செய்யும்? வேகமா நீங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டாங்க, சொல்லாதங்கன்னு சொன்னா போதும் என்ன செய்யும்? ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த உடனே செய்தி ஆணுக்கு சொல்லப்படலை. யாருக்கு சொல்லப்பட்டது? ஏன்னா வேகமா அதுதான் என்ன செய்யும்? பரவும். இது பெண்களை நான் குறைச்சேன். ஆண்களுக்கு 190 பேருக்கு இந்த சுவாபம் பெண்களோடு பழகினாலே தொத்தி கொண்டதோ என்னது. ஏன் தெரியுமா? வாழ்க்கையில அநேகருக்கு அடக்கும் சக்தி எதுல இல்ல? சங்கதிகளை, இல்லையா? உங்க கணவன் மெட்ராஸ் போயிருக்கிறார், கற்பனையா சொல்ற. நீங்க வீட்டில் தனியா இருக்கிறீங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களோட சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது கெட்ட வார்த்தை உங்க ஒழுக்கத்தெல்லாம் ஈனமாக பேசுகிறார்கள். நீங்க என்ன சொல்லுவீங்க? வரட்டும் வீட்டுக்காரர், அது பிறகு பார்ப்போம். வீட்டுக்காரர் சூட்கேஸ வச்ச உடனே, இந்த கதையை சொன்ன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? கொலை நடக்கும், இல்லைன்னா அவர் ஜெயிலில் ஆயுள் கைதியா என்ன செய்யணும்? இருக்கணும். அதே கணவனுக்கு 2-3 நாள் கழிச்சு தெரிஞ்சிச்சுன்னா அவர் என்ன செய்வார் தெரியுமா? இந்த அளவுக்கு வேகம் வராது. அப்போ சொல்ல வேண்டியது சொல்லணும், சொல்ல வேண்டிய காலங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அநேகரிடத்துல எல்லாவற்றையும் சொல்லுவாங்க. சில
நபரோடு 5 நிமிடம் பேசுறா போதும் எல்லாம் கொட்டுவாங்க. என் வீட்டுக்காரர் இப்படி, என் மாமியார் இப்படி, என் கொழுந்தியார் இப்படி, அல்ல என் போதகர் இப்படி, இப்படி ஆளுக்கு ஒரு கதையை கடை விரிச்சிருவாங்க இல்லையா? ஆனா பெண்களிலே சிலர் இருக்கிறாங்க, நீங்க 1000 வருஷம் பேசினாலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் மரியாளிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் எதுவா? சங்கதிகளை இருதயத்தில் வைத்து என்ன செய்தார்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசித்தால் ஆவியின் கனியை குறித்து வருகிறது. அந்த ஆவியின் கனியை குறித்து வரும் பொழுது பவுல் எழுதுகிறார், அன்பிலே ஆரம்பித்து எதிலே முடிகிறது? இச்சையடக்கத்திலே என்ன செய்கிறது? முடிகிறது. அப்போ இச்சையடக்கம் என்பது ஆகாரத்தில் மாத்திரமல்ல, உணர்ச்சிகளில் மாத்திரமல்ல, நம்முடைய சங்கதிகளை வைப்பதிலும் அடக்கம் மிக மிக தேவை. அடக்கம் மிக மிக தேவை. அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கே ஒரு வார்த்தை வருகிறது, 51 பாருங்கள். பின்பு லூக்கா 2:51, பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டார். மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட சங்கதியும் இருதயில் வைத்தார். மேய்ப்பர்கள் சொல்லப்பட்ட செய்தி என்ன? தேவதூதர்கள் பாடின பாடல், அதை வைத்து அதை சங்கதி வைத்தார். ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார், நான் பிதாவின் வீட்டிலே இருப்பதை குறித்து உங்களுக்கு கவலை அறியவில்லையா என்று சொன்னபோது அதையும் வைத்தார். அப்போ மரியாள் அர்ப்பணித்தாள். 2வது சங்கதிகளை அடக்கி வைத்தாள். சங்கீதக்காரன் சொல்கிறான், என் வாய்க்கு நீர் என்ன செய்யும்? காவல் வையும். நான் அடிக்கடி அந்த வசனத்தை எப்படி சொல்லி ஜெபிப்பேன், ஆண்டவரே என் வாய்க்கு திண்டுக்கல் பூட்டை போடும். ஏன் தெரியுமா? திண்டுக்கல் பூட்டை உடைக்கிறது கஷ்டம். ஏனென்றால் நம்ம வாய்க்கு என்ன வேணும்? அநேக குடும்பங்களில் பிரச்சனை காரணம் இந்த வாய் தான். அநேக கணவன் மனைவிக்குள்ள குழப்பதுக்கு காரணம் வாய் தான், வார்த்தை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பேசின பிற்பாடு மன்னிப்பு கேட்கலாமே தவிர பேசினது தான். அது மறக்கவே மறக்காது. அநேருக்கு கடந்த வாரம் போதகர் பண்ணின பிரசங்க ஞாபகம் வராது. ஆனா மாமியார் 25 வருஷத்துக்கு முன்னால திட்டுனது இன்னைக்கு வரையிலும் பச்சை மரத்திலே ஆணி அடித்தது போல என்ன செய்யுது? வாக்கு தத்தம் கூட மறந்து விடும். ஆனா மாமியார் சொன்ன வாக்கு என்ன செய்யாது? மறக்காது. இல்லையா தெரியுமா? ஆனால் சங்கதிகளை, எந்த சங்கதிகளை? மனதில் நல்லதை வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை எங்க சொல்லணும், எந்த இடத்துல சொல்ல படிக்கணும். வெள்ளி ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமான். பேசுவதற்கு முன்பு இது உண்மையா பொய்யா? பேசுவதனாலே ஆண்டவருக்கு மகிமை வருமா? பேசுவதனாலே சொல்லப்படுகிற மனிதனுக்கு ஏதாவது நன்மை வருமா? பேசுகிறதுனாலே ஆண்டவருக்கு கீர்த்தி வருமா? இப்படி பல கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பித்தாலே நம்மால் பேச முடியாது. நீங்க காலையிலிருந்து ஒரு நாள் ஒரு 12 மணி நேரம் வீட்டில் பேசாம இருந்து பாருங்க, பயப்படாத புருஷன் கூட பயப்படுவான். ஏன் தெரியுமா? பேசுறதுனால தான் நம்ம என்ன பிளான் வைத்திருக்கிறோம், எல்லாருக்கும் பேசலன்னு என்ன யோசிக்கிறார். ஜெபம் பண்ணாதவங்க கூட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா? நாம் பேசுனாதான் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு என்ன செய்யுது? புரியுது. மரியாள் அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள். எல்லா சங்கதிகளையும் அடக்கி வைத்தாள். நீங்க யார்ட்டையாவது, ஐயா என் வீட்டில் ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு சொல்லிக்கிட்டே போங்க, 100 பேர் கடன் கேட்க வந்துடுவான், இல்லையா? திருடனே வந்துடுவான். ஆனா நம்முடைய சகோதரிகள் பணத்தை பத்தி சொல்ல மாட்டேங்காங்க, எவ்வளவு நகை இருக்குன்னு சொல்ல மாட்டேங்காங்க, மற்ற எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. நான் உங்களை கூட பிறந்தவர்களாக எண்ணி இந்த வார்த்தையை சொல்கிறேன். மரியாள் அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள். 3வது இன்னொன்றை பாருங்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்கள், 14 பாருங்கள்.
முதல் நூற்றாண்டிலே 2ஆம் அதிகாரத்திலே சபை வருகிறது. சபைக்கு முன்பாக இருந்த அந்த சபைக்குரிய ஆதாரமான மக்களாகிய அந்த 121 பேரோடு இந்த மரியாள் என்ன செய்தாள்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் என்ன செய்தாள்? மரியாள் நினைத்திருந்தால் என் கற்பத்தில் பிறந்த பிள்ளைதான் ரட்சகர் என்று சொல்லி தனக்கு ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கலாம், உரிமை இருக்கிறது. ஆனா மரியாள் அதை செய்யவே இல்லை. முதல் நூற்றாண்டு திருச்சபையோடு ஆதரவாய் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாள். இன்னைக்கு சில சகோதரிகளை நான் என்னுடைய 40 ஆண்டு ஊழியங்களிலே பார்க்கிறேன். கொஞ்சம் கிருபை கிடைச்சா போதும், கொஞ்சம் வரம் கிடைச்சா போதும், சபை செத்து போய்விட்டது என்று சொல்லி அவர்களே ஒரு கூட்டத்தை உருவாக்கி அவர்கள் வித்தியாசமாய் பணி செய்கிறதை நான் பார்க்கிறேன். மரியாள் அப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்கவே இல்லை. மரியாள் இன்னொரு ஐக்கியத்தை அவள் உருவாக்கவில்லை. ஏற்கனவே இருந்த ஐக்கியத்தோடு அவள் இணைந்து கொண்டான். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு பிறகு மரியாளை குறித்த வரலாறு நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆகவே சபையோடு நம்மை இணைத்து கொண்டார், அவள் இணைத்து கொண்டார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரங்கள், வல்லமைகள், தாளந்துகள் எல்லாமே அதை வைத்து ஆன்மீக வியாபாரம் செய்வதற்கு அல்ல. ஆண்டவர் கொடுத்த வரங்கள், வல்லமை எல்லாம் எதற்கென்றால் சபையை வளர்க்க, சபையின் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்குத்தான் தாளந்து வரங்களை கொடுத்தாரே தவிர தனி வியாபாரம் செய்ய அல்லவே அல்ல. அப்படியானால் மரியாளிடத்தில் கற்றுக்கொண்ட முதல் 3 பாடங்கள்: அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள், ஆதரவாயிருந்தாள். யாருக்கு? சபை. நீ போதரையா போதரமா சொன்னார்கள். எவ்வளோ பேருக்கு அழைப்பு கொடுத்தோம், ஆனால் அநேகர் வரவே இல்லை, இல்லையா? ஆனா ஒரு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டும். வந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பவுன் மோதிரம் என்றால் போதும். இந்த பக்க ஆட்கள், இந்த பக்க ஆட்கள் என் மேடையும் பின்னால தள்ள, இல்லையா? ஏனென்றால் மக்களுடைய மனப்பான்மை வர வர நிச்சயிக்கிறது, மாறுகிறது. ஆண்டவருக்கு எதை கொடுப்போம் என்பது மாறி இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து எதை பெறுவோம் என்கிற மனப்பான்மை மாறிவிட்டது. பெரிய துக்கப்பட வேண்டிய மரியாளை குறித்து கற்றுக்கொண்டார். 2வது ஒரு பெண்மணி. எடுங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். எடுங்கள் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்தை எடுங்கள். 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். 9ஆம் அதிகாரம். அங்கே 36 43 வரை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது, தொற்காள் அல்லது தபித்தாள். தொற்காள் என்பது கிரேக்க மொழியிலே அவள் பேர், தபித்தாள் என்பது எபிரேய மொழியிலே பேர். இந்த 10ஆம் அதிகாரத்தில் தான் புற ஜாதிகள் ஆண்டவர் என்றே வருகிறார். அப்ப 9ஆம் அதிகாரம் வரையிலும் விசுவாசிகள் எல்லாரும் ஏறக்குறைய யூதர்கள், யூத கிறிஸ்தவ விசுவாசிகள். அப்ப தொற்காள் என்கிற தபித்தாள் யூத பெண்மணி. 1. 2வது அவளை குறித்த ஒரு வார்த்தை வருகிறது 36 சீஷி. சீஷி என்றால் என்ன? ஆண்டவரை பின்பற்றுகிறவனுக்கு பேர் சீஷி. முதல் நூற்றாண்டிலே ஆண்டவருடைய அடியார்களுக்கு பேர் சீஷி, சீடர். ஆனா இப்ப இந்த பேர் மறக்கப்பட்டுட்டு, இப்ப என்ன தெரியுமா? நீ பூரண விசுவாசியா, முரட்டு விசுவாசியா, பலத்த விசுவாசியா, ஆழமான விசுவாசி, இப்படிதான் பேர் வருது. ஆனா அந்த காலத்துல சீடன். சீடன் என்றால் என்ன? ஆண்டவரை பின்பற்றுகிறவன், ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறவன். வாரன் வெஸ்பி என்பவர் எழுதும்போது சொல்கிறார், இந்த சீஷ என்கிற வார்த்தைக்கு பொருள் அப்ரண்டிஸ், அதாவது ஒரு வேலைக்கு முன்பாக உள்ள ஒரு தற்காலிக நிலை உள்ளவன் என்று எழுதுகிறார். அப்படியானால் இவள் ஒரு யூத பெண்மணி, 2வது சீஷி. அடுத்தது அங்கு வார்த்தை வருகிறது, அவள் நற்கிரியைகளையும் தான தர்மங்களையும் எப்படி செய்தார்? நற்கிரியை செய்தார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10 சொல்கிறது, நற்கிரியைகளை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நற்கிரியினாலே நாம் மீட்கப்பட போகிறது இல்லை. ஆனா மீட்கப்பட்ட பிற்பாடு கட்டாயம் நற்கிரியை என்ன செய்யணும்? செய்யணும். இது ரொம்ப முக்கியம். நற்கிரியினாலே மீட்கப்பட போவதில்லை. நற்கிரி வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நற்கிரிகளை செய்ய வேண்டும். அவை தொற்கால் என்ன செய்தால்? தான தர்மங்களையும் என்ன செய்தார்? முதலாவது நற்கிரியைகளையும் தர்மங்களையும் எப்படி செய்தார்? கருமையாய் அல்ல, எப்படி செய்தார்? செய்தார். சகோதரிகளை நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நற்கிரியைகளும் தர்மங்களும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? நற்கிரியைகளும் தர்மங்களும் எவ்வளவு தூரம் இருக்கிறது? எங்க அம்மா, என்னுடைய தாயார் கர்த்தருடைய ராஜ்யம் போய்விட்டார்கள். ஆனால் அந்த சமயத்தில் நான் என்னுடைய வீட்டிலே என் தாயாரோடு என் தம்பியோடு வசித்து வந்தேன். இப்போ தாயார் இல்லாதனால தம்பியோடு அவனுடைய குடும்பத்தோடு வசித்து வருகிறேன். அப்போ என்னுடைய தனி அறையிலே நான் வாசிக்கிறது ஜெபிக்கிறது தங்கிறதுனால அங்கே என்னுடைய அறையிலே என்னுடைய தாயார் அல்லது தம்பி வருவார்கள். ஒரு நாள் கன்வென்ஷன் கூட்டங்களை முடித்து விட்டு வந்து என் பீரோவில் இருந்த வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட்லாம் காணாமல் போயிடுச்சு. அதாவது நல்ல பயன்படுத்தக்கூடியது. அம்மாட்ட வந்து கேட்டேன், யார் இதை எடுத்தார்கள், எங்கே போனது? அம்மா பதில் சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, நானும் ஊழித்து போய்விட்டேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வருகிறேன், ஏன் ஷர்ட்டு ஏன் வேட்டியை உடுத்திக்கிட்டு அங்கே கஷ்டப்பட்ட சில மக்கள் அங்கே நடந்து கொண்டிருக்க பார்த்தேன். புரிந்து கொண்டே நம்ம ஷர்ட். ஆகவே அம்மா அதை செய்திருக்கிறார்கள் என்று இருந்து அம்மாட்ட கேட்டம்மா, நல்ல ஷர்ட்டு, இன்னும் ஒரு 4-5 மாதம் போடலாமே என்று சொல்லும் போது அவர் சொன்னாங்க, உனக்கு ஏராளமான புது வேஷ்டி ஷர்ட்டுகள் இருக்கிறது, இதை நான் கொடுத்து விட்டேன். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த எனக்கு கூட அந்த உணர்வு இல்லை. ஒரு தடியை வைத்து அடித்தது போல உணர்வடைந்தேன். அன்றையிலிருந்து என் வாழ்க்கையிலே அவர்களுடைய அந்த பாணியை நான் பின்பற்ற ஆரம்பித்தேன். புதுசு வரும்போது பழசேன்னு செய்யும். கொஞ்சம் அக்கா மாதிரி தங்கச்சி மாதிரி யோசித்து பாருங்க, கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து இன்று வரையிலும் பீரோவின் எண்ணிக்கை கூடுறதை தவிர ஏதாவது பழையது கழிஞ்சிருக்கா? கழிஞ்ச 1-2 பேர் அக்கா. கழியாதவங்க இன்னைக்கு போய் அதை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? செய்யணுமா செய்யக்கூடாதா? செஞ்சா புதுசு வரும், இல்லைன்னா பழசுதான் இருக்கும். ஏன் சொல்றேன் தெரியுமா? இவள் தான தர்மங்களையும் நற்கரியும் எப்படி செய்தார்? நீங்க செஞ்சாதான் உங்க பிள்ளை செய்யும். நம்ம தாய் முழங்கால் போட்டால் மகள் முழங்கால் போடுவாள். தாய் உட்கார்ந்து ஜெபித்தால் பிள்ளை படுத்துக்கிட்டு ஜெபிக்கும். இதான் நடக்கும். அப்ப நாம் 100 மடங்கு நற்கிரியை செய்தால் நம்ம பிள்ளை 50 தான் செய்யும், இல்லையா? நம்ம 10 செய்தால் அது கூட இல்லாமல். ஆகவே இவர் தான தர்மங்களை செய்தார். எப்படி செய்தாள்? அங்கே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுங்க, 39 சொல்கிறது, தொற்காள் தங்களுடனே இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்தார். இவர் யார் மத்தியிலே வேலை செய்தாள் என்று லூக்கா எழுதுகிறார் என்றால், விதவைகள் மத்தியிலே வேலை செய்தார். விதவைகள் நாங்களெல்லாம் விதவைகளின் பிள்ளைகள். ஆகவே அந்த விதவையினுடைய கஷ்டம் விதவையினுடைய பிள்ளைகளுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். பெரிய கஷ்டமான சூழல். இவள் விதவை என்றால் திக்கற்ற அவர்களுக்கு என்ன உதவி செய்தால்? வேற ஒன்றும் உதவி இல்லை, அவள் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுத்தாள், இல்லையா? தொற்காள் மரித்து போனாள். பேதுருக்கு செய்தி சொல்லப்படுகிறது, அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டறையிலே வைத்தார்கள். பேதுரு வந்து ஜெபித்து எழுந்திரு என்று சொன்னார். அவள் எழுந்து உட்கார்ந்தாள். உடனே பேதுரு கையை பிடி தூக்கி விட்டார். அந்த பெண்ணை எல்லா விசுவாசிகளை அழைத்து உயிர் உள்ளவராய் காண்பித்தார்கள். அவளுக்கு ஆயுசு நாள் கூட்டப்பட்டது. அப்போ ஆண்டவர் ஏன் அவள் ஆயுசு நாளை கூட்டி இருக்கிறார்? 2 காரணம். 1, அவள் செய்த தான தர்மங்கள் ஆயுசை கூட்டி இருக்கலாம். 1. 2வது, முதல் நூற்றாண்டிலே அந்த தொற்காள் செய்த அந்த விதவைகள் ஊழியத்தை செய்வதற்கு அடுத்தபடியாக ஆட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம்.
ஆகவே தெய்வம் அதற்காக அவளுக்கு ஆயுசை நினைச்சிருக்கலாம், கூட்டி கொடுத்திருக்கலாம். அப்ப நானும் நீங்களும் என்ன ஊழியம் செய்யணும்? தொற்காள், விதவைகள், திக்கற்றவர்கள், தேவையுள்ள மக்கள், அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி. வெளிநாட்டில இருந்து உதவி வாங்கி கொடுக்கறது லேசு கிடையாது. நம்ம கஷ்டத்துல உழைப்புல கொடுக்கிற 5 ரூபாய் 50 ரூபாய் தான் அது அர்த்தம் உள்ளது. ஆகவே நம்மால் ஏன்றதை அதை செய்யும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையிலே தொற்கால இடத்தில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அர்ப்பணித்தவள், ஆதரவு இல்லாதவர்களுக்கு ஆதரவு கொடுத்தவள். அதனுடைய விளைவு என்ன? அவளுக்கு ஆயுசு நாள் திரும்ப என்ன செய்தது? கூட்டி கொடுக்கப்பட்டது. அப்படியானால் இந்த கூட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நாம் இந்த பணியை செய்ய. நீங்க தனியா ஒரு துடைப்பானை எடுத்து ரோட்டை சுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பைத்தியன்னு இந்த சமுதாயம் பேர் வைக்கும். ஒரு 50 பேரை சேர்ந்து அதே ரோட்டை தூக்குங்க, தூத்து பாருங்க, உங்களுக்கு பேர் சமுதாய சேவனர். தனியா செஞ்சு பாருங்க, நம்மள பைத்தியம் நட்டு கலந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 50 பேரை சேர்ந்து செஞ்சா அதுக்கு பேர் என்னது? ஒரு அந்தஸ்தை சமுதாயம் கொடுக்கிறது. அப்படியானால் நீங்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் எத்தனை பேர் நம்ம சபையில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் கல்யாணம் முடிகிற வயது இருக்கும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத நிலையில இருப்பாங்க இல்லையா? ஆகவே எப்படிப்பட்டவர்களை நம்முடைய சபையாக ஐக்கியமாக இணைந்து செய்தால் ஆசீர்வாதம். ஆளுக்கு 10 ரூபா போட்டா போதும். நீங்க 100 பேர் சேர்ந்தா எவ்வளவு ஆகும் இல்லையா? அழகா செய்யலாம். ஆகவே மரியாள் அர்ப்பணித்தாள், அடக்கி வைத்தாள், ஆதரவு செய்தாள். தொற்காள் என்னவள் என்ன செய்தாள் தெரியுமா? அர்ப்பணித்தாள், தானது நேருக்கு ஆதரவாயிருந்தாள். ஆண்டவர் அவளுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தார் இல்லையா? மூன்றாவது இன்னொரு பெண்ணை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். மூன்றாவது பெண் அப்போஸ்தலர் 16 எழுங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 16ஆம் அதிகாரம். இந்த 16ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை அதிகாரம். பவுலும் அவனுடைய உடன் ஊழியரும் ஆசியாவிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்கள் ஊழியம் செய்ய போகும் பொழுது ஆவியானவர் அவர்களை தடுக்கிறார். மேலும் பவுலும் அவன் உடன் ஊழியரும் ஆசியாவிலே ஊழியம் செய்ய பிரயத்தனம் படும் பொழுது ஆவியானவர் அவர்களை போக ஒட்டாமல் தடுத்தார். 16ஆம் அதிகாரத்தை எடுங்க. 16ஆம் அதிகாரத்தில் 6 பாருங்கள். அவர்கள் பிரிகியா கலாத்திய நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டு, அடுத்தது பாருங்கள் 7வது வாக்கியத்திலே ஆவியானவரோ அவர்களை. இன்றைய எல்லா திருச்சபை மக்கள் மத்தியில் வர்ற முதல் சென்டென்ஸ் தெரியுமா? கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டு. நான் தான் நம்புறேன். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே தடை உண்டு. பவுலுடைய திட்டம் என்ன? ஆசியாவில் ஊழியம் செய்யணும். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஐரோப்பாவில் போய் ஊழியம் செய்யணும். இவன் ஆண்டவருடைய திட்டத்தை மிஞ்சியதினாலே ஆண்டவர் முதலாவது தடுத்தார். இன்னும் பிரயாசப்பட்ட போது ஆண்டவர்களை போகவே செய்யல, விடல. நம்ம பிள்ளைகள் பிறக்கும், பிறகு குப்புறப்படுக்கும், பிறகு 2 கை 2 காலில் நடக்கும், பிறகு சுவரை பிடிச்சு நடக்கும். நல்ல நடந்த உடனே ரோட்டுக்கு என்ன செய்யும்? ஓடும். உடனே நம்ம சகோதரி நினைச்சுவாங்க, வாசல்ல 1 அடி உயரத்துல ஒரு மரப்பலகைய தற்காலிகமா வைப்பாங்க. அந்த பிள்ளை அதுவரையிலும் போகும், அது பிறகு நின்றும். ஆனா இக்காலத்து பிள்ளைகள் ரொம்ப ஐக்கியம் அதிகம், அது மேல ஏறி போயிடும். இப்ப அதை வச்சுட்டு இந்த பகுதியை பாருங்க. முதல்ல தடுத்தார் என்பது இந்த 6 அடி பலகை. போக விடாமல் இருந்தா என்பது என்ன பழக்கம்? தாயானவள் அந்த மரப்பலகையை விட்டுட்டு கிரில போட்டிடுவார். இதை தான் பவுலுக்கு செய்தார். ஆவியானவர் தடுத்தார். அப்போதான் மகதோனியா நாட்டுக்காரன் வந்து சொல்கிறார், எங்களுக்கு வந்து ஊழியம் செய்யுங்கள். உடனே பவுல் அந்த இடத்துல ஊழியம் செய்கிறார். பிலிப்பு பட்டணத்துக்கு போறார். பிலிப்பு பட்டணத்துல ஓய்வு நாளிலே
ஆற்றங்கரையிலே ஒரு ஸ்திரீகள் ஜெப கூட்டம் நடந்தது, பெண்கள் ஜெப கூட்டம். ஓய்வு நாள் என்றால் ரெண்டு காரியம் சொல்ல. ஓய்வு நாள் என்பது யூத பாரம்பரியத்திலே சனிக்கிழமை, ஆனா கர்த்தருடைய நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை. இங்க ஓய்வு நாள் என்றால் ஒருவேளை சனிக்கிழமை இருக்கலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், நம்ம தெரியாது. ஆனால் அங்கே பெண்கள் தான் கூடி வந்தார்கள். ஆகவே நான் யூகிக்கிறேன் அது ஒரு பெண்கள் ஜெப கூட்டம். பவுல் பிரசங்கிக்கிறார், அதை அவள் கேட்கிறாள். யார் கேட்கிறாள்? லீதியாள். லீதியாள் தான் முதல் ஐரோப்பா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட். ஐரோப்பாவில் முதல் இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்ட முதல் ஆள் யார் தான்? இந்த லீதியாள். லீதியாள் யார்? அவள் நிச்சயமா யூத பெண்மணி அல்ல. அவள் ஒரு புற ஜாதி பெண்மணியாய் சொல்லலாம். இன்னொன்று, அவள் ஒரு வியாபாரி. எதை வைத்தாள்? அவள் இரத்தாமரத்தை விற்றாள். இரத்தாமரத்தை விற்கிறவள் என்றால் ஏழை அல்ல, அவள் ஒரு பெரிய பணக்காரி. ஆகவே அவள் கேட்கிறாள், பவுல் பிரசங்கிக்கிறாள். ஆண்டவர் என்ன செய்தார்? அவள் இருதயத்தை என்ன செய்தார்? திறந்தார். அப்போ நான் என்ன பிரசங்கம் பண்ணினாலும் ஆவியானவர் உங்க இருதயத்தை திறந்தால் ஒழிய இந்த பிரசங்கம் உள்ள போகாது. இல்லைன்னா இந்த காது வழியா போய் அந்த காது வழியா என்ன செய்யும்? போயிடும். நான் சில ஊர்ல பிரசங்கம் பார்த்தா பிரசங்கம் ஏங்கிட்டே வரும். அப்ப என்ன அர்த்தம்? இது கல்ல நார் உரிக்கிற கதைன்னு நினைச்சுக்கிட்டேன். சில சமயம் பிரசங்கம் மக்கள்கிட்ட போகும். அப்ப புரிஞ்சு இது ஆண்டவர் கதவை திறக்கிறார். அந்த பெண்மணி உடனே திருமுழுக்கு பெறுகிறார். திருமுழுக்கு பெற்ற உடனே ஒன்றை செய்தார். அப்போஸ்தலர் 16 எடுங்க, 16, 15. அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள். அப்போ இந்த லீதியாளிடத்தில் படிக்க வேண்டிய பாடம் என்ன? அவள் அர்ப்பணம் செய்தவள். ஆண்டவர் இதயத்தை திறந்தாள். இவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்று முழு குடும்பமும் இயேசுவின் பிள்ளையாய் மாறுகிறது. அவள் அர்ப்பணித்தவள். இரண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவரின் ஊழியத்திற்கு ஆதரவாயிருந்தாள். ஆண்டவரின் ஊழியத்திற்கு ஆதரவாய் அவள் சொன்னாள், நீங்கள் என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், நீங்கள் என்னை அர்ப்பணித்தவள் என்று எண்ணினாள், நீங்கள் என்னை ஆண்டவருடைய அடியாள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள். முதல் நூற்றாண்டுல இப்படி சர்ச்சு கிடையாது. முதல் நூற்றாண்டுல பார்சனேஜ் கிடையாது. முதல் நூற்றாண்டுல விசுவாசிகள் வீட்டில் தான் ஆராதனை. விசுவாசிகள் வீட்டில் தான் தேவ ஊழியர்கள் என்ன செய்வார்கள்? தங்குவார்கள். ஆனா இங்கே பாருங்கள், அந்த லீதியாள் சொல்கிறாள், நீங்கள் என்னை விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டில் வந்தது. இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அர்ப்பணித்தவள். இரண்டாவது என்ன தெரியுமா? ஊழியத்திற்கு ஆதரவாயிருந்தாள். அப்போ நானும் நீங்களும் ஆண்டவருடைய திருப்பணிக்கு எப்படி இருக்கணும்? ஆதரவாய். ஆதரவுன்னு சொன்ன உடனே மக்கள் மத்தியில் வருகிற முதல் எண்ணம் தெரியுமா? இந்த காசு தான், இந்த பணம் தான். நான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால ஊழியத்திலே நான் மக்களிடத்தில் என்னுடைய ஊழியத்துக்காக, என் தேவைக்காக நான் சொன்னதில்லை, எழுதினதில்லை, பேசினதில்லை. அதுக்காக மற்ற ஊழியர்களை நான் குறைவாய் மதிப்பிட மாட்டேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் என்ன தெரியுமா? நான் அவருடைய வேலைக்காரன். அவருக்காக வேலை செய்தால் எனக்கு என்ன தேவையோ அது என்ன செய்யும்? வரும். கடன் கிடையாது, அதே சமயத்தில் மீதியாய் சேர்த்ததும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு போதுமானவர். நான் 40 ஆண்டுகள் இப்படி உலகத்தில் பல நாடுகள் போனாலும் இந்த தரத்தை, அர்ப்பணிப்பை நான் காத்திலே விடுகிறதே இல்லை. இதில் உறுதியாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்தால் அவர் ஊழியனுக்கு ஆகாரம் கொடுப்பார், தேவையை சந்திப்பார். ஒரு நாளும் ஆண்டவர் ஒரு நாள் தன் பிள்ளைகளை கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. அப்போ ஊழியத்தை தாங்குனதுன்னு சொன்ன உடனே மக்களுடைய மனசுல என்ன வருது தெரியுமா? முதல்ல காசு கேட்காரு. அப்படி அல்ல. 50 வருஷத்துக்கு முன்னால ஊழியர்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவ சொல்லலாம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்றால், அடுத்த 10 வருஷம் கழிச்சா எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபிங்க. நாங்கள் அடுத்த 10 வருஷம் கழிச்சோம், நாங்கள் செய்கிற ஊழியங்களுக்காக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. நாங்கள்
அடுத்த இப்ப என்ன தெரியுமா, முதல்ல இன்னென்ன ப்ராஜெக்ட் இன்னென்ன பிளான் செய்யறோம், அதுக்காக என்ன செய்யுங்க, ஜெபிங்க இல்லையா. இப்ப ஜெபிங்கனாலே இப்போ அர்த்தம் என்ன தெரியுமா, கொடுங்கன்னு ஒரு அர்த்தம் வந்துட்டு. ஆனால் தான் நான் நேரிட்ட பிரசங்கத்தோடு ஜெபிங்கனோடு விட்டுக்கிடுவேன். ஏன் தெரியுமா, போதும், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது போதும் என்று எண்ணுகிறவர். ஆகவே இந்த பெண் சொல்கிறாள், ஊழியத்தை தாங்கினாள். ஊழியத்துக்கு முதல் தாங்குதல் நம்ம ஜெபம். ரெண்டாவது நாம் ஊழியம் செய்யணும். மூணாவது நம்ம பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய யாருக்கு அனுப்பணும். சத்தம் குறைஞ்சிட்டு பாருங்க. என்ன பிரதர், ஒன்று டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம், நீங்கள் ஊழியத்தை அனுப்புறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாள் கேட்டாங்க, எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும். நாங்கள் எண்ணினோம் கடைசி காலத்தில் அம்மாவை கஷ்டம் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பார்கள் என்று. அதுதானம்மா, அம்மா அது இல்லை. 5 பிள்ளைகள் அம்மாவுக்கு, நான் மூத்த பையன். 5 பேரும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் பேரை பதியவே கூடாது. எனக்கு ஷாக் ஆகுது. ஏன் தெரியுமா, இப்போ உள்ள 10 கற்பனையில் முதல் கற்பனை என்ன, எம்ப்ளாய்மெண்ட்டில் பேரை பதி, வருடத்துக்கு ஒரு முறை புதுப்பி, தள்ள வேண்டிய இடத்துல பணத்தை என்ன செய், தள்ளு, வேலை வாங்கி, வீடு கட்டு, வாகனம் கட்டு, ரிட்டையர்ட் ஆகும்போது ஊழியத்து வந்து விடு. எவ்வளவு மோசமான. அப்போ நான் சொன்னேன், அது முடியாதுமான்னு. அம்மா சொன்னாங்க, நான் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், எனக்கு ஆண்டு வாக்கு கொடுத்தார். நான் ஊழியத்து வந்தேன். 2வது ஒரு போதகர், 3வது போதகர், 4வது போதகர் படிச்சு என்கிட்ட எங்கள் அம்மா ஆசிரியர் வந்து அதையும் கடைசி காலத்தை ரிசைன் பண்ணிட்டு எங்களோட ஊழியத்து வந்தாங்க. ஆண்டவர் எங்களை கைவிடவே இல்லை. ஆண்டவர் எங்களை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். அப்போ முதல்ல ஊழியத்துக்கு ஜெபிக்கணும், 2வது நாம் ஊழியத்துக்கு போகணும், 3வது நம்முடைய ஊழியத்துக்கு ஒரு பிள்ளை என்ன செய்யணும், அனுப்பணும். கடைசிதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் ஊழியத்தை தாங்கணும். நம்முடைய மனித பண்பு என்ன, கடைசியா முதலாக்கிட்டு இப்ப எல்லாரும் ஊழியம் தான் முதல்ல. ஏன்னா காசை கொடுக்கறது லேசு வச்சுக்கிடுங்க. அங்க அதே காசு கொடுக்கறவங்கள பார்த்து ஒரு அரை மணி நேரம் முழங்கால் போடுங்கன்னா முடியாது. அப்போ இவள் ஊழியத்தை தாங்கினாள். அந்நாட்களில் அவள் செய்த தாங்குதல் என்ன, ஊழியருக்கு பரதேசே அலைகிறார்கள், தங்குவதற்கு இடம் வேண்டும். அவள் ஐஸ்வர்யம் நிறைந்தவள். அவள் சொல்கிறார், என் வீட்டிலே வந்து என்ன செய்யுங்கள், தங்கள். அவள் வீட்டிலே தங்குவது அவள் தேவையை சந்திக்கும். அவள் வீட்டிலே தங்குவது ஒரு பெரிய பராமரிப்பு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு பாதுகாப்பு உண்டு. அவள் அங்கே ஊழியத்தை தாங்க ஆரம்பித்தார். அப்ப மரியாள் படித்த பாடம், 2வது தொற்காள் படித்த பாடம், 3வது லீதியாள். அப்போ லீதியாள் அர்ப்பணித்தாள் ஆண்டவரின் ஊழியத்துக்கு. எப்படி இருந்தாள், அவள் சாதகமாய் இருந்தாளே தவிர பாதகமாய் இருக்கிறாள். நான் பல சபைகளில் பார்த்துருக்கேன், பிரச்சனையே சபையில் பெண்கள் மூலமாக தான் வருது. சில சபைகளை பார்த்தா பிரச்சனை எங்கன்னா வருது, பெண்களை தொட்டு, பெண்கள் வழியா ஆண்களை தொட்டு, ஆண்கள் வழியா கமிட்டியை தொட்டு, கமிட்டி வழியா பிஷப்பை தொட்டு, கடைசியில் அநேக பந்தாடப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதனால பெண்கள் நினைத்தால் சாதகமாக ஆண்டவருடைய ஊழியம் சாதகமாக இருக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லலை, திருமுறையின் உண்மையில நடைமுறையின் அனுபவத்தை சொல்ல. கடைசி குறிப்பை நான் சொல்ல போகிறேன். கடைசி குறிப்பு ரோமர் 16ஆம் அதிகாரம் எடுங்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 2-3. யாருக்கு தூக்கம் வருகிறதோ வாசிக்கலாம். பரவாயில்ல, விழிச்சிருக்கேன். நான் சொன்னது உங்களுக்கு புரிந்ததா? யாருக்கு தூக்கம் வருகிறதோ அப்ப அவங்க அறியாமலே இருக்கீங்க, எங்க இருக்கிறேன்னு தெரியல எனக்கு. மறுபடியும் இப்ப தூங்காதவர்கள் வாசிக்கலாம். இந்த காரியத்தில் அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க தொடர்ந்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கல்லாவையும் ஆக்கிலாவையும்
வாழ்த்துங்கள். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் என் பிராணனுக்காக. பாருங்கள், பவுலுடைய உடன் ஊழியக்காரர்கள் தான் ஆக்கிலா. யாரு? பிரிஸ்கலா. ஆக்கிலா புருஷன் பேரு, பிரிஸ்கலாங்கிறது மனைவியினுடைய பேர். முதல்ல இப்படி ஆரம்பிச்சது, பிற்காலத்தை பார்த்தா ஆக்கிலா பிரிஸ்கலா வருது, பிரிஸ்கலா ஆக்கிலான்னு வந்துடும் இல்லையா? முதல்ல என்ன பார்த்து சொல்லுவாங்க, எங்க அம்மா பேர் சரோஜினி, இவன் சரோஜினி டீச்சருடைய பையன்மா. ஊழியத்தை வந்த பிறகு சொல்லுவாங்க, இவங்க இந்த அம்மா யாருமா சுசியினுடைய அம்மாம்பாங்க. அதே மாதிரிதான் முதல்ல ஆக்கிலாவுடைய மனைவி நாங்க, இப்ப பிரிஸ்கலா ஆக்கிலான்னு வந்துட்டு. இந்த அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை எடுங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தை எடுங்க, புரட்டுங்கள். 18ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை பாருங்கள். யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளேவிதி ராயன் கட்டளையிட்டபடியினால் இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தனாகிய ஆக்கிலா என்னும் ஒரு நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கலாவை அங்கே கண்டு அவளிடத்திற்கே பவுல் போனான். அப்ப என்ன அர்த்தம்? இவர்கள் ரோமாபுரியிலிருந்து வந்தவங்க, இவங்க கூடார தொழில செஞ்சவங்க. பவுல் அந்த இடத்துல போய் அவங்களோடு சேர்ந்து கொள்கிறார். ஏனென்றால் பவுலும் இதே கூடார தொழிலை செய்கிறார், சேர்ந்து கொள்கிறார். காலப்போக்கிலே ஆக்கிலா பிரிஸ்கலா 2 பேரும் யாருக்கு உடன் ஊழியராய் மாறுகிறார்கள். ஆனால் தான் பவுல் ரோமாபுரிக்கு எழுத சொல்கிறார், எனக்காக இவர்கள் பிராணனை கொடுக்க முற்பட்டவர், தங்கள் கழுத்தை கொடுக்க, ஜீவனை கொடுக்க முற்பட்டவர்கள். அப்படியானால் இவர்கள் அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவருடைய ஊழியத்தோலே பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள். அப்போ ஆக்கிலா பிரிஸ்கலா 2 பேரும் ஊழியம் செய்யணும்னா பிரிஸ்கலாவுடைய ஒத்தாசை இல்லைன்னா ஆக்கிலாவால செய்ய முடியாது. முடியுமா? நீங்க கொடி பிடிச்சீங்கன்னா உங்க வீட்டுக்காரரால அமைதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க. நிச்சயம் முடியாது, நிச்சயமா முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா நல்ல மீசை வச்சு டெய்லி 10 மில்லி தேங்காய் எடுத்து தடவார், பெரிய மீசை வச்சிருப்பார். என்ன ஒரு நாள் வீட்டுக்கு வாயானார், நானும் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போன உடனே அந்த பெரிய மேலே உள்ள மீசையை அப்படி கீழே ஆக்கிட்டேன், சீனாக்காரன் போல. என்னையான சகோதரனே, கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு விடுதலையே கிடையாது. என் வீட்டில் எங்கள் வீட்டுக்கார அம்மா ராஜ்யம்தான் நடக்கு அப்படி சொன்னாங்க. அப்போ சில சகோதரிகள் ஆதரவா இருக்காங்க, சில சகோதரிகள் ஆதரவா இல்லை. இங்க பாருங்க, என்னுடைய புரிந்துகொள், என்னுடைய சொந்த கருத்தாய் சொல்கிறேன். ஆக்கிலா ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் பிரிஸ்கலா உதவி செய்தால் ஒழிய அவனால் செய்ய முடியாது. அப்போ இவர்கள் அர்ப்பணித்தவர்கள், பவுலோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2 எடுங்க. பிலிப்பியர் 4:2 எடுக்கலாம். பிலிப்பியர் 4:2 எடுங்கள். கர்த்தர்கள் ஒரே சிந்தையாய் இருக்கும்படி ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் நான் புத்தி சொல்கிறேன். பவுல் எழுதுகிறார். ஏயோதியாள் சிந்தியாள் 2 பேருமே பெண்கள். இந்த 2 பேரையும் பார்த்து பவுல் சொல்கிறார், நீ ஒரே சிந்தையாய் இரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3 பாருங்க. அவர்கள் பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னோடு சேர்ந்து ஊழியம். அப்போ ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற ரட்சிக்கப்பட்டவர்கள். 2வது பவுலோடு ஊழியம் செய்தவர்கள். ஆனா அந்த 2 சகோதரிகளுக்குள்ளேயும் என்ன கிடையாது? ஒற்றுமை கிடையாது. இது முதல் நூற்றாண்டில் நடந்தது. பவுல் ஏயோதியாளே நீ சரியாயிரு என்று சொல்லி இருந்தால் ஏயோதியாள் எண்ணிருப்பாள், பவுல் சிந்தியாளோடு சேர்ந்திருப்பார்கள். பவுல் சிந்தியாளே நீ ஒரு மனமாயிரு என்றால் சிந்தியாள் எண்ணிருப்பார், பவுல் ஏயோதியாளோடு சேர்ந்திருப்பார். ஆனால் பவுல் நடுநிலை என்று சொல்கிறார், நீங்க 2 பேரும் ஒரே சிந்தியா இருக்க. அப்படியானால் ஒரு மனம் இல்லாத நிலை ஏயோதியாளுக்கு சிந்தியாளுக்கு இருந்தது. ஆனால் அங்கே ஆக்கிலாவுக்கும் பிரிஸ்கலாவுக்கும் ஒருமனப்பாட்டிலே குறைவு வந்ததாக இந்த திருமறையிலே எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. அப்போ
பிரிஸ்கிலாவிலே கற்றுக்கொண்ட பாடம் என்ன? தன் கணவனோடு இசைந்தவள், தன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவள், தன் கணவனோடு திருப்பணி செய்தவள், தன் கணவனோடு சேர்ந்து பவுலோடு ஊழியம் செய்தவள், பவுலுக்காக தங்கள் இருவருடைய உயிரை கொடுப்பதற்கு தியாக தம்பதிகளாக இருந்தவள். இந்த பிரிஸ்கிலாவிடத்தில் எனக்கு பிடித்தமான ஒரு குறிப்பை நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 18 எடுங்க. அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுங்கள். 18ஆம் அதிகாரத்தை எடுங்கள். இந்த 18ஆம் அதிகாரத்தில் 24 அங்கே அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தார். அவன் கர்த்தருடைய மார்க்கத்தில் உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனலுள்ளவனாயிருந்து கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் என்ன செய்தான்? இவன் யாரு? ஒரு ஜூயிஷ் பிரீச்சர், ஒரு யூத பிரசி. ஆனால் அவனுக்கு யோவான் ஸ்நானனுடைய ஞானஸ்தானம் மாத்திரம் தெரியுமே தவிர கிறிஸ்துவ பற்றி ரொம்ப தெரியாது, கிறிஸ்துவின் உபதேசம் தெரியாது. ஆனால் ஆவியிலே அனல் உள்ளவன், பழைய ஏற்பாட்டை திட்டமாய், அதாவது சிஸ்டமேட்டிக்கா அவன் பிரசவம் பண்றவன், வாக்கிலே வல்லவன். இவன் பிரசவம் பண்ற கூட்டத்திற்கு ஆக்கலா பிரிஸ்கிலா போனாங்க. அவங்க பிரசவம் பண்றதை கவனிச்சாங்க. அவனுடைய பிரசங்கத்துல லேக் ஆஃப் ட்ரூத், ஏதோ ஒரு உண்மை நிச்சயம் இருக்கு, குறைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிச்சு அவனை தனியே அழைத்து, வேதத்தை பாருங்கள், அப்போஸ்தலர் 18 பாருங்கள், அவன் ஜெப ஆலயத்தில் தைரியமா பேச தொடங்கின போது ஆக்கலா பிரிஸ்கிலா அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு கிடைச்சதாக சொன்னான். இதே இடத்துல நான் இருந்திருந்தா நேர சொல்லியிருப்பேன். ஆனா இவர்கள் அவனை சேர்த்து கொண்டு அவனை நினைச்சதாக புத்தி சொன்னார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவன் முழு கிறிஸ்தவராய் மாறினான். அவன் அவன் எல்லா இடங்களிலும் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி ஆக்கலா பிரிஸ்கிலா கடிதம் எழுதுகிறார்கள். பின்னாலே பவுல் இந்த அப்போலோ குறித்து சொல்கிறார். அப்போலோ தன்னை இணையாய் வைத்து பேசுகிறார். அந்த அளவுக்கு அப்போலோ பயன்படுத்தப்பட்டார். என்னை பொறுத்தவரை அப்போலோ இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஒன்று ஆண்டவர், ரெண்டு யார்? ஆக்கலா. அப்படியானா ஒரு தேவ மனிதனை உருவாக்குறதிலே பிரிஸ்கிலால் காணப்பட்டார். அப்ப நீங்க நினைச்சா எத்தனையோ பேரை ஊழியத்தில் என்ன செய்யலாம், கொண்டு வரலாம். எத்தனையோ பேரை ஆற்றலாம், தேற்றலாம். எத்தனையோ பேரை டியூன் படலாம். முதிர்ச்சி இல்லாதவங்களை முதிர்ச்சிக்குள்ள கொண்டு வரலாம். சத்தியத்திலே விளக்கம் இல்லாதவருக்கு விளக்கம் கொடுக்கலாம். அப்படியானால் இந்த பிரிஸ்கிலாவிடத்தில் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? அர்ப்பணித்தவள், புருஷனுக்கு ஆதரவாய் இருந்தவள், ஆண்டவருடைய ஊழியனான பவுலுக்கு உதவிகரமாய் இருந்த உதவி ஊழியக்காரியாக இருந்தவள். ஆனா அதே சமயத்தில் ஒரு வளர்ந்து வருகிற ஒரு ஊழியனை டியூன் பண்ணி அவனை செம்மைப்படுத்தி அவனை பண்படுத்தி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து பிற்காலத்திலே பவுலுக்கு இணையாக பயன்படுத்தப்படுகிற அளவுக்கு அவனை உருவாக்கியது யார் என்றால், ஒன்று ஆண்டவர், இரண்டாவது ஆக்கலா பிரிஸ்கிலா. அப்ப நீங்க நினைத்தால் ஒரு நல்ல ஊழியனை உருவாக்க முடியும். எத்தனை பெண்களை சிந்திச்சோம்? தூக்கிட்டேன். நான் 5வது பெண் யார் தெரியுமா? நீங்க தான். நான் அதை பிரசவம் பண்ண போறது கிடையாது. 5வது பெண்ணு யாரு தான்? நீங்க. இந்த 4 பெண்ணோடு நீங்க ஒப்பிட்டு பாருங்க, உங்க தரம் என்ன செய்யும்? மரியாளா, தொற்காளா, லீதியாளா, பிரிஸ்கிலாளா? 5வதுல நீங்க அதுல யாருன்னு கண்டுபிடிங்க. ஊர் சுற்றி திருந்த தீனாளாய் மாறிவிடக்கூடாது இல்லையா? ஆண்டவரை பார்த்து நான் தனியா வேலை செய்கிறது கவலை இல்லையா, என் சகோதரிக்கு சொல்லும் என்று சொல்லுகிற முறையிடுகிற மார்த்தாளா என்ன செய்யக்கூடாது, மாறிவிட கூடாது. நம்முடைய வாழ்க்கையில மரியாதை போல
ரெண்டாவதாக தொற்காளை போல, மூன்றாவது லீதியாளை போல, நான்காவது பிரிஸ்கரா போல மாற ஆண்டவர் பலம் தருவார். நாம் ஜெபம் செய்வோமா? எல்லாரும் எழுதுங்க.